பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகுக. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுறதுல தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், வேதத்தை படிக்கும்போது தேவன் நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்குறார். வேதத்தில் 119ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அங்கே பார்க்கும்போது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுமான்னு சொல்லிட்டு வாலிபனுடைய வழி சுத்தமாக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது வாலிபர்களுக்காக சொல்லப்பட்ட வசனங்கன்ட்டு. ஆனால் அந்த வசனத்தில் ஒரு காரியங்களை சொல்ல பாருங்க, தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலே. அப்போது தேவனுடைய வசனம் ஒரு வாலிபனுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய வசனம் தேவை. தன்னுடைய காரியங்களை காத்து கொள்வதற்கு வாலிபன் மாத்திரமே பாவம் செய்கிறானா? இல்லை. இன்னைக்கு அநேக விதமான திருமணமானவர்கள் பாவம் செய்கிறார்கள், திருமணம் ஆகாதவர்கள் பாவம் செய்கிறார்கள், வயதானவர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் எந்தெந்த விதத்திலே பார்த்து அப்படி நிறைய விதமான காரியங்கள் இன்றைக்கு வருவதனால ஒரு மனிதனுக்குள்ள வசனத்தை காத்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், வசனத்தை வைத்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், அந்த மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? உடனே அந்த வசனத்தை வைத்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரு திருடம் வரான், உடனே பிறகு அந்த நேரத்தில் கையில் ஒரு துப்பாக்கி வச்சுருக்கான்னு சொன்னால் பாக்கெட்டில் இருக்குமானா அப்படின்னு ஓடுருவான். அதை வைத்து தன்னை காத்துக்கணும். எப்படா நீ அவ்வளோ கூட்டத்தில் கையில் என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு நான் ஓட்டான்லாம், அப்படி நான் சுடக்கூட தெரியலங்க அப்படின்னு காமிச்சா ஓடலாம். அப்படின்னு காமிச்சு ஓட்டானா கையில் என்ன இருக்குது? சுட்டுடுவான், நம்மளை காலி பண்ணிடுவான், துப்பாக்கி வச்சுருந்தாயா. அதனால தான் நாங்கள் ஓட்டம் பிடிச்சிடுவோங்க. பார்த்தீங்களா? இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, கையில் இருக்க ஒரு பொருள் அவனை இந்த மனிதர்கிட்ட காத்துக்கொள்ளும்னால், இதயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வார்த்தை நம்மளை எல்லா விதமான பிரச்சனைக்கும் நம்மளை காத்துக்கொள்ளும். இந்த துப்பாக்கி வைத்துக்கொண்டு இந்த மனிதர்களிடத்தில் காத்துக்கொள்ளுங்க. இந்த துப்பாக்கி வச்சுக்கொண்டு ஒரு வியாதிக்கிட்ட இங்கே தப்பிச்சு வர முடியுமா? வியாதியை உன்னை நான் சுட்டுவேன்னு சொல்ல முடியுமா? கடனை உன்னை நான் சுடுகிறேன்னு சொன்னால் கடன் ஓடுறோமா? ஆனால் வசனத்தின்படி காத்து கொண்டா இந்த வசனம் என்ன செய்யுன்னு சொன்னால், கடன்காரனை கடன் இல்லாமல் மாற்றிடும். அப்போ இந்த வசனம் ஒரு மனிதனை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகும். இந்த வசனம் ஒரு மனிதனை பரிசுத்தத்துக்கு கொண்டு போகும். இந்த வசனம் ஒரு மனிதன் நீதிக்குள்ளே கொண்டு போகும். ஆனால் இந்த வசனத்தை தான் ஒரு மனிதன் காத்துக்கொள்ள மாட்டான். ஏதோ ஒரு பிரச்சனையில் காத்துக்கொள்கிற ஒரு பொருளை எல்லா இடமும் வச்சு சுற்றுவான், தலைமாட்டில் வச்சு படுத்து தூங்குவான். ஆனால் வசனம் உன்னை எல்லா விதத்துக்கும் பாதுகாக்கிற வசனத்தை நாம் வைத்து கொள்வதில்லை. வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலே. அப்போ வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை வைத்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் பாருங்க, நாம் தவறு செய்யாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கும். நமக்கு வருகிற பிரச்சனை வந்து பாதுகாக்கிறது மாத்திரம் இல்லை, நாம தவறு செய்யாதபடிக்கு பாதுகாக்கும். நீ கையில் வச்சிருக்க ஒரு துப்பாக்கி உனக்கு பிரச்சனை பண்ணுற மனிதன்கிட்ட உன்னை காத்துக்கொள்ளும். ஆனால் நீ சுட்டுட்டேன்னு சொன்னால் உன்னை காத்துக்கொள்ள முடியுமா? உன்னை பிரச்சனைக்குள்ள மாட்டி தண்டனைக்கு உட்படுத்திடும். ஆனால் வசனம் அப்படி கிடையாது. உனக்கு பிரச்சனை பண்ணுற மனிதனும் மாத்திரம் இல்லை அன்ஷிலா, நீ எந்த மனிதனுக்கும் பிரச்சனைக்கு போகாதபடிக்கு இந்த வசனம் காத்துக்கொள்ளும். அதில் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பாருங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கவனிச்சிங்க, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என்ன பண்ணுறேன்? உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்துள்ளேன். வச்சிருக்கிறேன். நான் வச்சிருந்ததுனால்தான் பாவம் செய்யாதவரை காத்துக்கொள்ளப்படுகிறார். வைத்து இருந்ததால்தான் அவர் அநேக காரியங்களை ஜெயித்து வருகிறார். பாருங்க, ஒரு மனிதன் நீங்கள் பார்க்கும்போது, யோசேப்பு என்ற ஒரு மனிதன் பாருங்க, இவைகளை தனக்குள்ள வைத்திருந்தார். வைத்திருக்கும்போது அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அவனை பார்த்து ரசிக்கிறாங்க. அவனை என்ன பண்ண தொடர்பு கொள்ள நினைக்கும் போது, வசனத்தை தனக்குள்ள வைத்திருந்ததுனால நான் தேவனுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பொல்லாப்பு நான் எப்படி செய்வேன், அங்கேருந்து தப்பித்து ஓடக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார். அப்போ வசனம் அவரை காத்து கொள்ள வைத்தது. கட்சிங்களா, இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி வசனம் இல்லாததுனால நான் ஏன் தான் இப்படி விழுந்தனோ தெரில, நான் ஏன் தான் இப்படி நடந்தனோ தெரில, எப்போ பாரு இப்படி சொல்லி நிற்குது. ஏன் நீ வசனத்தை வைக்கல? ஏன் வார்த்தை வைக்கல? உன் வாழ்க்கையில் தவறு வரதுக்கான காரணம் என்ன? வசனம் இல்லாமல் போவதனால தான். வசனத்தை உள்ள வை. அப்போ அந்த வசனத்தை பாருங்க, அழகாக சொல்ற பாருங்க, உம்முடைய வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன்? எனக்குள்ள வைத்திருந்ததுனால தான். அந்த வார்த்தை இருப்பதினாலே தான் அவர்கள் காக்கப்படுகிறார்கள். அந்த வார்த்தை அழகாக போட்டு பாருங்க.
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, உமக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு வார்த்தை காத்து கொள்ளுகிறது. வார்த்தை அவங்கள காத்து கொள்ளுது. இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற வார்த்தை ஏதோ ஒரு கடமைக்காக படிக்காத, தேவனுக்கு விரோதமாக நீ நடக்காதபடிக்கு உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்குது. உன்னை பாதுகாத்து கொள்ளுகிறது. அப்படியாப்பட்ட வார்த்தையோடு நீ இணைந்து கொள். அப்படியாப்பட்ட வார்த்தையோடு நெருங்கு. அந்த வார்த்தையை பிடித்துக்கொள். அந்த வார்த்தை தான் உன்னை வாழ வைக்கும். உபாகம புத்தகத்தில் நீங்கள் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் பாருங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. கவனிங்க, இந்த வார்த்தையை தான் தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை நீ எப்பொழுதும் எப்படி வைத்திருமா? உனக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். எப்பொழுதும் உனக்கு அது நினைவாக இருக்க வேண்டும். சும்மா பைபிள் எடுத்துன்னு போகிறது பேசலைங்க. எங்கள் வீட்டில் 10 பைபிளை வாங்கி வச்சுட்டுங்க. உனக்குள்ளே இருக்குது. அது உனக்குள்ளே இருந்தால் தான். என் பிள்ளை தப்பு செய்கிறான். என் பிள்ளை என்ன வசந்த உள்ளே கொண்டு போய் சேருங்க. வசந்த காத்து கொள்ளுப்பான். எதை காத்துக்கொள்ளையோ இதை காத்து கொள்ளுப்பான். பணம் கொடுத்தா மட்டும் சொல்லி அனுப்புறீங்க. பத்திரம்பா, யாராவது திருட தூக்கின்னு போயிடுவோம்பா, எதனா எடுத்து எப்போ வசனம் பத்திரம்பா. நீ போகிற வழியில் என்ன பண்ணும்? அது உங்கள் கையில் பறிக்கப்பட்டு விடும். அந்த வசனம் இல்லாமல் போயிடும். எங்கன்னா போயிட்டு வச்சிடாது. அது கற்பாரில் மாட்டிச்சுன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. முச்செடியில் மண்ணு அதை நெருக்கி விட்டுரும். உலக கவலையெல்லாம் கொண்டு வரதை வசனம் இல்லாமல் ஆக்கிடும் அப்படின்னு சொல்கிறியா? அதெல்லாம் ஏன் சொல்ல போகிறேன்? நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல இருக்கணும்பா. அது 100 மடங்கு பலன் தரும்பா. இப்படி நீ காத்துக்கொள்ளுப்பான்னு சொல்லி கொடுக்குமா. ஆனால் பணத்தை மாத்திரம் சொல்லுவான். எந்த ஊர் பக்கம் போகிற, அந்த பக்கம் பணம் உசாரப்போ, அதை இங்கே வைக்காத, தூங்கிட போகிற, இதை பண்ண போகிற. பணத்துக்கு இவ்வளோ பத்திரமா சொல்லியிருக்கீங்க. நீ சொல்லனா கூட உன் பிள்ளை பத்திரமா பார்த்துக்குவான். ஆனால் வசனத்தை மாத்திரம் அப்படி சொல்லி கொடுக்குறியா? ஏதோ கற்றுக்காட்டினப்போ உனக்கு என்ன அப்படின்ட்டு போய் இருக்கீங்க. இல்லைங்க, வசனம் இருந்தால் தான் உன் பிள்ளை பாவம் செய்ய மாட்டான். வசனம் இருந்தால் தான் தேவனுக்கு விரோதமான காரியங்களே செய்ய மாட்டான். அப்போ வசனத்தை உள்ளே கொண்டு வா. வார்த்தை உள்ளவை. வார்த்தையோடு பழகிப்பார். வார்த்தை உன்னை வழிநடத்தும். வார்த்தையோடு நெருங்கிப்பார். வார்த்தை உன்னை உருவாக்கும். இன்னைக்கு நீங்கள் அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். பிள்ளை உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை அவளுக்கு என்ன பண்ண கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ அந்த வார்த்தைகளை விட்டுடாத. இவைகள் என்ன பண்ண, நீ கற்றுக்கொள். உன் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடு. இந்த வார்த்தை தான் நம்மளை வழிநடத்தி வந்துச்சு. இந்த வார்த்தை தான் எனக்கு மேக ஸ்தம்பமாக இருந்துச்சு. இந்த வார்த்தை தான் எனக்கு அக்னி ஸ்தம்பமாக இருந்துச்சு. இந்த வார்த்தை தான் எனக்கு தண்ணீரை கொடுத்தது. இந்த வார்த்தை தான் நான் கேட்கும்போது மண்ணாமை கொடுத்தது. நீ சொல்லு சொல்லு சொல்லு. உன் பிள்ளைக்கு புரியவே இல்லைங்க. இன்னைக்கு அநேகருக்கு இது புரிய வைக்க தெரியல. ஒரு கூட்டத்தாருக்கா இருப்பாங்க, அவங்களாம் கரெக்டாக புரிஞ்சுருக்காங்க. புறஜாதி மக்கள் பாருங்க, அவங்க தெய்வங்களை எப்படி தேட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்குறார்கள். ஒரு முறைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க பிள்ளைகள் பாருங்கள், அந்த வழி மாறுதா பார்த்தீங்களா? அவங்க அப்பா இருக்கிற மாதிரியே என்ன பண்ணுறாங்க, ஒழுக்கத்தில் அவங்க வராங்க. அவங்க அம்மா இருக்க மாதிரியே ஒழுக்கத்தில் வராங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய பிள்ளைகள் மாத்திரமே வேறு மாதிரி மாறுறாங்க. அந்த கூட்டமாக நான் இருக்கக்கூடாது. அந்த மக்களாய் நான் மாறக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவேன், என் தகப்பனுடைய வார்த்தைகளை நீ சொல்லிக் கொடுத்து, வேதத்தில் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த அப்பாவுடைய வார்த்தைப்பா, இந்த அப்பாவுடைய வார்த்தை உனக்குள்ளே வைத்துக் கொள்ளுப்பா. நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை பாதுகாக்கக்கூடிய வார்த்தைப்பா. சொல்லிக் கொடு. நேரங்களை செலவழிச்சு நீ சொல்லும்போது அந்த பிள்ளை கேட்கக்கூடிய வயதில் சொல்லிக் கொடு. அதை சொல்லிக் கொடுக்காத பட்சத்தில் நீ என்ன பண்ண தெரியுமா, ஏதோ வார்த்தை அப்படின்னு போயிடக்கூடாது. இன்றைக்கி என்னென்னா, உதவி செய்யுங்க, அதை பண்ணுங்க, எதை பண்ணுங்க கற்றுக் கொடுக்குறீங்களா கண்டி, வார்த்தை உள்ளவனும் கற்றுக் கொடுப்பதில்லை. எல்லாம் செய்த மனிதன் ஒரு நாள் இடர்லாய் காணப்படுகிறான். எல்லாம் செய்த மனிதன் ஒன்றமில்லாமல் போகிறான். எல்லாம் செய்த மனிதன் பாருங்க, இன்றைக்கி தேவனுக்கு பெரிய நாம வாழ்கிறான். உம்முடைய நாமத்தினால் தான் நாங்கள் பேய ஓட்டணும். உம்முடைய நாமத்தினால் எதுன்னு அக்கிரம செய்கைக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போகின்றாங்க. அப்போது கவனிங்க, எல்லாம் செய்த ஒரு மனிதனுக்குள்ள அக்கிரமம் சிந்தை இருந்தது. அவனுக்குள்ள அக்கிரமம் செய்கிறவனாய் காணப்படுகிறான். அக்கிரமம் உள்ளவனாய் இருக்கிறான். இப்படியாப்பட்ட காரியங்கள் மாற வேண்டுமா? உனக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? வசனம் இருக்க வேண்டும். வார்த்தை இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை உனக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் கவனிங்க, யோவான் 15 அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். கவனிங்க, ஒருவனுக்குள்ள தேவனுடைய வசனம் உள்ள போகுமானா அதை கேட்பான் என்று சொன்னால் அந்த வசனத்தை வைத்துக் கொள்வான். அந்த வசனம் அவனை சுத்தமாக்கி விடுகிறது. நான் சொன்ன அந்த உபதேசத்தினால இப்போ நீங்கள் சுத்தமாக்கப்படுறீங்க.
வசனம் ஒரு மனிதனை தூய்மையாய் மாற்றுது. அதனால தான் வாலிபன் தன் வழிகளை எதனால் சுத்தம் பண்ண? வசனம் தான் சுத்தமாக்குறது. வார்த்தை தான். இது வாலிபனுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு கூட தான் என்று இப்பொழுது எண்ணிக்கொள். இந்த வசனத்தை வைக்காமல்னா இவ்வளோ அசுத்தமான பேச்சுகள் எனக்குள்ள வந்தது. இந்த வசனம் வைக்காமல்னா இன்னைக்கு நான் அசுத்தமாக நடந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை நீ இன்னைக்கு மாற்றி. அதில் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கவனிங்க, வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தா நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன். அப்போ வசனம் இல்லாமல் ஒரு மனிதன் எதனா கேட்பான் என்று சொன்னால் அவனால் என்ன பண்ண முடியாது? எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த நன்மையும் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்க, எந்த உதவியும் கிடைக்க மாட்டேங்க. எனக்கு மாத்திரம் ஏங்க வசனம் இல்லைங்க. வசனத்தை உள்ள வைங்க, வார்த்தை உள்ள வைங்க. இந்த வார்த்தை உள்ள வைக்க 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 நீ கேட்கக்கூடிய காரியம் பெற்றுக்கொள்ள முடியும். எலியாவை பாருங்கள், அவர் கேட்கிறாரு, என்னை கேட்டருளும் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டருளும் சொன்ன அவள் தான் முடிஞ்சு போய் ஜபம். இங்கே பாருங்க, புரஜாதி மக்கள் பாருங்க என்னென்னவோ கூப்பிட்றான், வரவே இல்லை. ஆனால் இவர் பாருங்க கேட்டருளும் சொல்லும் போது அவர் கேட்டு அக்னியாய் வந்தார். அங்கே எல்லாவற்றையும் பட்சித்து போட்டார். உள்ள அவருக்குள்ள வார்த்தை இருந்தது. அந்த வசனம் இருப்பதினாலே அவர்கள் உயர்ந்தார்கள். வசனம் இருப்பதினாலே அவர்கள் மேன்மை அடைந்தார்கள். அந்த வசனம் உனக்குள்ள இருக்குதா? அந்த வார்த்தை உனக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு அந்த வார்த்தை உள்ள இருப்பதுக்கு நீ பிரயாசப்பட வேண்டும். வார்த்தை பிடிச்சிக்கோ, வார்த்தையோடு வா, வார்த்தையோடு நெருங்கு. இந்த வார்த்தை உனக்குள்ள தங்கி தாவரிக்கும் போது உன் வாழ்க்கையில் நீ கேட்கக்கூடிய காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படி கேட்டதை நீ பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கவனிங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயமா உன் எதிரிகள் உன்கிட்ட வராதபடிக்கு தடுக்கணும்னு சொன்னா வசனம் உனக்குள்ளதான் ஆவிகளை நீ ஓட வைக்க முடியும். இந்த ஆவிகள் பலருக்கு தெரியாது, ஆனா வசனம் உள்ள இருக்க மனிதனுக்கு தெரியும். இது பொல்லாத ஆவி, இந்த ஆவி இப்படிதான் மேற்கொள்ள வேண்டும், இந்த ஆவிகளை இப்படிதான் துரத்த வேண்டும் என்று துரத்துவார்கள். பாருங்க, இயேசு இருக்கிற இடத்துல ஒரு தகப்பன் சொல்றாரு, நான் இப்படி போயிட்டு சீசர்களை கேட்டேன், அவங்களால குணமாக்க முடியல, நீங்கள் நினச்சி செய்யுங்கன்னு சொல்லும் போது இவர் குணமாக்கிட்டார். அந்த ஆவியை பார்த்து கடிந்து கொள்கிறார். அந்த ஆவி என்ன பண்ணுது? அவனை விட்டு என்ன பண்ணுது? டக்குன்னு விழுந்து போய் நுரத்தலாம் தீயில தண்ணியில் தள்ளி விடுற அந்த ஆவி சுகமாக்கும். காரணம் வசனம் உள்ள இருக்குது. அவர் புரிஞ்சு கொண்டார், அந்த ஆவி என்ன ஆவி என்பதை புரிந்து கொண்டார். சீஷர்களுக்குள்ள அது இல்லாமல் போயிடுச்சு. சீஷர்கள் பாருங்க, இப்போ அவர்களும் வசனங்களை கொண்டு வந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறார்கள். அவருடைய நிழல்பட்ட உடனேயுமே அங்கே சுகமாக்கப்படுகிறார்கள். பலவீனம் ஓடுது, பலன் கிடைக்கிறது, நன்மை நடக்கிறது. காரணம் வசனம் உள்ளே இருக்கிறது. இந்த ஆவியின் பட்டயத்தை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டு வசனத்து பிரகாரம் வாழும்போது அவன் வாழ்க்கை சாட்சியாய் மாறும், அவன் வாழ்க்கை பக்தி உள்ளதாய் மாறும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நல்லா கவனிங்க, இவ்வளோ காரியம் நான் செய்யணும்னு சொன்னால், பாட்டு பாடணும், கர்த்தரை துதிக்கணும், தேவனை மயம்படுத்தணும் சொன்னால் எனக்குள்ளே என்ன இருக்கணும் தெரியுமா? வசனம். கிறிஸ்துவின் வசனம் ஒரு மனிதனுக்குள் இல்லாமல் அவன் தேவ சமூகத்தை நாட முடியாது, தேவனோடு கூட ஐக்கிய கொள்ள முடியாது, தேவனுடைய உறவில் நிற்க முடியாது, அவன் கர்த்தரை சரியாய் துதிக்க முடியாது. அப்போ கர்த்தரை துதிக்கணும் சொன்னால் வசனம் உள்ளே இருக்க வேண்டுங்க, வார்த்தை உள்ளே இருக்கணுங்க. இந்த வார்த்தை உள்ளே இருக்கும்போது தான் அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் மாற முடியும். அப்போ தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ வசனத்தை கை கொள்ளுங்க. தேவனுடைய வசனத்தினால் நீங்கள் சுத்தமாக்கப்படுவீங்க. தேவ வசனத்தினால் தேவனுக்கு ஐக்கியமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வசனங்களை கை கொண்டு நடக்க கிருபையை தாரும், பலனை தாரும், ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாட்டும். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.